குரு ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் மிதுன ராசிக்கான வார பலன். இது ஒரு பொது பலன் தான். முழுமையான பலன் உங்க ராசியில் பிறப்பு ஜாதகத்திலிருந்து தெரிவிக்கிறோம். முழுமையான பலன் தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்க ராசி கொண்ட மிதுன ராசிக்காக இது ஒரு பொதுவான வார பலன் தான். இந்த காணொலி முழுசா பாருங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு மிக முக்கியமாக தேவைப்பட்டதா இருக்கலாம். முக்கியமாக சந்திரன் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் இடம்பெயர்வதை பற்றி விரிவாக சொல்கிறேன். மற்றும் அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட திசை, நிறம் மற்றும் ஆன்மீக பரிகாரம் இதை பற்றி இந்த காணொலியில சொல்லப்படுவதாக இருக்கும். அதனால காணொலி முழுசா பாருங்க. உங்க ராசி கொண்ட நட்பு வட்டத்தில் ஒரு வட்டத்தை இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யவில்லை, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது மிதுன ராசிக்கு இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் ஒரு கூட்டணி அமைத்து கொடுக்கும் முக்கிய கிரகங்கள் உங்க சாதகமான பலன்கள் தான் இந்த வாரம் கொடுக்குவதாக இருக்கு. ஏன்னா உங்க ஜென்ம ராசியிலேயே உங்க ஜென்ம வீட்லயே பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி சுக்கிரன் இடப்பெயர்ச்சி ஏற்பட்டுட்டது. ஜூன் 15ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை உங்க ராசிக்கு சூரியன் வரப்போகுது. சூரியன் வர்றதுனால புதனோட உங்க ராசிநாதன் இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் கொண்டு சிறப்பாக செயல்படும். அது இல்லாம உங்க 2ஆம் வீட்லயே குரு உச்சமா இருக்கு, கூட சுக்கிரனும் இருக்கின்றது. 3ஆம் வீட்டுல கேது இருக்கின்றது, 9ல ராகு இருக்கு, 10ஆம் வீட்டுல சனி அமர்ந்திருக்கு, 11ல செவ்வாய் இருக்கு, 11ல செவ்வாய், 12ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சூரியன் இருக்கும். அதுக்கப்புறம் திங்கக்கிழமை உங்க வீட்டுக்கு அது வந்துடும். உங்களுக்கு 7 வருட சனி இந்த இது கர்மம் இதெல்லாம் கிடையாது. ஏன்னா உங்க வீட்டுல மிதுனத்திலிருந்து 10ஆம் இடம் பாத்தீங்கன்னா சனி இருக்கிறதுனால அது ஒரு விதமா கர்ம சனின்னு சொல்லுவாங்க. அதனால தொழில் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஒரு வேலை போல டென்ஷன் இருக்கும். மற்றபடி அது கெடுதல் 7 வருட சனி, அஷ்டம சனி மாதிரி பெரிதாக கெடுதல் கொண்டதாக இருக்காது. ரெண்டாவது குரு உங்க 2ஆம் வீட்டுல இருந்து 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதுவும் தொழிலுடைய அந்த வேலை சுமையும் குறைப்பதாக தான் இருக்கும். அதனால வேலை சார்ந்த டென்ஷனு, இந்த வேலை இழப்பு இதெல்லாம் நீங்கி ஒரு புதிய அதிகாரம் கொண்டதாக தான் மிதுன ராசிக்கு அமையும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சந்திரன் இந்த அடிப்படையில் ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் 12 அதாவது ரிஷபத்துல 12ஆம் இடத்துல தேய்பிரியாக இருக்கு. சூரியனோட அணி பொழுது எழுந்திருக்கு. அது 14ஆம் தேதி அதோடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் தான் இருக்கு. அதனால அன்றைய பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு வீண் அலைச்சல், தூக்கம் இல்லாத இது சுப செலவுகளும் உண்டாகலாம் உங்க ராசிக்கு. அது தேய்பிரை இருக்கிறதுனால அது பாவகிரகமா ஆகப்பட்டது. இருந்தும் சூரியனுக்கு அது ஒரு நட்பு கிரகம் தான். இருந்தும் உங்களுடைய கோபம், ஆற்றல்ல, மனம் சார்ந்த குழப்பத்துல ஒரு வேகம், ஆற்றல் கொண்டு இருக்கும். அது விஷயங்கள் செயல்படுத்துறதுல தடை தாமதங்கள்லாம் உண்டாகும். ஏன்னா சனியும் 3ஆம் பார்வையாக அந்த வீட்டை பார்க்கின்றது. சூரியனின் ஆற்றல் வேகம் அதிகரிக்கும். அதனால அரசு தொடர்பு விஷயங்கள்லாம் அந்த வீணான விரயம் கொண்டு உடல்லையும் மனநிலையும் ஒரு சோர்வை உண்டாக்கி இரவுல தூக்கம் வராத தன்மையை உண்டாக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரக்கு சந்திரன் வருகின்றது. அது திங்கட்கிழமெல்லாம் பாத்தீங்கன்னா அமாவாசை வந்துடும். இப்போ ஜூன் 15, 16 தேதிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்துல, அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கும். அந்த 2 நாட்கள்ல உங்க ராசியிலேயே சந்திரன் உட்கார்கிறது. அதாவது அமாவாசை அன்னைக்கும் திங்கட்கிழமை மறுநாள் அது வளர்பிரியாக தொடர்கின்றது. அது மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கும்போது அது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் உங்க வீட்டுல இருந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரி உறவுல ஒரு இணக்கமான போக்கு இருக்கும். அதனாலும் பார்வையாக உங்க 2ஆம் வீட்டை பார்ப்பதனால குடும்பத்துல திருமணம் சார்ந்த பேச்சுக்கள் இதெல்லாம் கொஞ்சம் வேகம் எடுக்கும். மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்புட்டு இருக்கு. அந்த ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவங்களுக்கு, சிவில் இன்ஜினியரிங்லாம் சிறப்புட்டுதான் இருக்கும். ஏன்னா அமாவாசை தன்வன் பௌர்ணமியா வளர்பிரியா தொடங்குறதுனால, 2வது புதனுடன் சேர்ந்து இருக்கிறதுனால உங்க வீட்டுக்கு ஒரு விசேஷமான நாட்களாக இருக்கும். ஒரு விதமான ஆற்றல் வெளிப்படுவதா இருக்கும். திருவாதிரை நட்சத்திரமும் உங்க வீட்டுல இருந்து 9ஆம் வீட்டுல இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம், சிறுதொரு பயணங்கள்லாம் ஏற்படும். ஆன்மீக சார்ந்த பயணங்கள்லாம் உண்டாகும். அந்த 2 நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் 17, 18 அதாவது புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க ராசியில இருந்து கடக ராசிக்கு இடப்பெயர் ஏற்படுது. ஆல்ரெடி கடகத்திலேயே ஜூன் 15ஆம் தேதி சுக்கிரன் சேர்ந்துடுது. இப்போ இதுவும் போய் சேரும் போது குருவுடன் சந்திரன் சேரும் போது அது வளர்பிறை சந்திரன் கஜகேசரி யோகம் கொண்டு ரொம்ப சிறப்பான நாட்களாக அமையும். அதாவது ஜூன் 17 புதன்கிழமை, வியாழக்கிழமை உங்களுக்கு சிறப்பான நாளாக தான். அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி, சுப செய்திகளை எல்லாம் சேரும். உங்க 3ஆம் இடமா 2ஆம் இடமா இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான காலகட்டமா தான் இருக்கும். குடும்பத்துல முக்கியமா உங்களோட வாக்குலையும் ஒரு ஆன்மீகத்தனம் இருக்கும். ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனை உறவு, நட்பு உறவுகள் எல்லாம் சிறப்புற்றே இருக்கும். முக்கியமா உங்களுடைய வார்த்தைகளுக்கு சமூகத்துல ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து ஏற்படுவதாக இருக்கும். அதுல 3 நட்சத்திரம் இருக்கு. பூச நட்சத்திரக்கு ஆயில்யம், புனர்பூசம் நட்சத்திரம் குருடைய நட்சத்திரம் இருக்கும்போது அன்றைய ஒரு 17ஆம் தேதி ஒரு மதியானம் வரைக்கும், ஈவினிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அப்புறம் 18 ஆயில நட்சத்திரம் இருக்கும்போது உங்க அறிவு தெரியாத உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு இதெல்லாம் நல்ல ஒரு எஃபர்ட்டா இருக்கும். ஏன்னா உங்க ராசிநாதனே நட்சத்திரத்துல சந்திரன் உட்காருது. உங்க ராசிநாதனே உங்க வீட்டுல இருக்கிறதுனால அறிவு ரீதியான செய்யும் தொழில் எல்லாம் நல்ல மேம்படுவதாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் 19, 20 சந்திரன்
சிம்மத்துக்கு வந்து இடப்பெயர்வு ஏற்படுகிறது, அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை. அது கேதுவுடன் சேர்றதுனால ஒரு விதமான கிரக தோஷம் தான் இருந்தும் வந்து அந்த கேதுன்றது ஒரு ஆன்மீகம் சார்ந்த கிரகன்றதுனால ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள்ல ஏற்படும் குறுகிய தூர பயணங்கள்லாம் உண்டாகலாம். ஒரு விதம் மன அமைதி ஆன்மீகம் சார்ந்த கோயில் கொள்ளலாம் போறதுக்கு ஏற்றக்கூடிய நாள் அந்த ஜூன் 19, 20 தான். உங்களுடைய சகோதரி இதுல வந்து ஒரு விதமான கொஞ்சம் கருத்து வேறுபாடான பிறந்த மனசார்ந்த கொஞ்சம் பிரச்சனை வராது பார்த்துக் கொள்ளுங்கள். உங்க தைரியம் முயற்சி உங்க இதுல வந்து ஒரு விதமா சொணக்கம் ஏற்படும், அதையும் தவிர்த்து கொள்ளுங்க. என்ன காரணம்னா கேது இல்லைன்னா பிரச்சனை இல்லை, கேது இருக்கிறதுனால அது போதி மட்டும் சந்திரனுடைய ஒளி ஆற்றலை வந்து மங்கடிக்க தான் பார்க்கும். அதனால முயற்சி திட்டங்கள் இதெல்லாம் போட்டாலும் அதுல ஒரு குழப்பம் இருக்கும், சந்தேகமும் மேலே எழும்பி வரும். இதெல்லாம் புரிந்து கொண்டு உங்களுடைய தைரியமான ஆற்றல் உங்க 2ஆம் இடத்துல குருவின் ஆற்றலால உங்க ஜென்ம ராசியில இருக்க புதனின் ஆற்றலால் இதெல்லாம் முறியெடுத்து விட்டு கொள்ளுங்கள். இந்த ஜூன் 15க்கு அப்புறம் உங்க ராசியிலேயே வந்து சூரியன் இணையறதுனால நல்ல ஒரு விதமான புத்தி கூர்மை தர்க்கரீதியான சிந்தனைகளை வந்து நல்ல பன்மடங்கு உயர்தா இருக்கும். சமுதாயத்துல உங்களுக்கான கௌரவம் கண்டிப்பா கிடைக்கும். உங்க தந்தை வழி சார்ந்த விஷயங்கள்ல அவங்களாம் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பதா இருக்கும். ஏன்னா ஒன்று சூரியன் சேர்றதுனால உடல்ல கொஞ்சம் உஷ்ணம் கொஞ்சம் அதிகரிக்கும், அதனால கோபம் வரும், அவசரத்தனம் இருக்கும், கொஞ்சம் யூகமும் தலை காட்டுதா இருக்கும். அது மட்டும் தவிர்த்து கொண்டு நிதானத்தை கடைபிடிங்கள். 10ஆம் இடத்துல வந்து சனி இருந்தாலும் குரு 9ஆம் பார்க்கறதுனால பொருளாதார ரீதியா தொழில் ரீதியா பார்த்தா கொஞ்சம் முன்னேற்றம் காண்பதா இருக்கும். செவ்வாய் வந்து 11 ஆட்சியா இருக்கிறதுனால அது லாபஸ்தானத்துல தான் இருக்கு. அதனால ஒரு விதமா திருப்பு முனை ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் துறை தந்தவங்களே நல்ல ஒரு ஏற்றமுடைய நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்கள ஒரு புதிய பொறுப்புகள் சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. இந்த கன்சல்டன்சி துறையில இருக்கவங்க கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்களா நல்ல ஒரு அசாத்தியமான வளர்ச்சி அடைவதாக இருக்கும். தனஸ்தானத்துல அதாவது உங்க 2ஆம் வீட்லயே குரு வந்து சுக்கிரனுடன் இணைஞ்சு இருக்கிறதுனால லாபஸ்தானத்திலும் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த வாரம் வந்து நிதி நிலைமைகள்லாம் வந்து ஒரு மாபெரும் முன்னேற்றம் காண்பதாக இருக்கும். பழைய கடன்லாம் இருந்தால் வசூலாகும், பூர்வீக சொத்து எதிர்பார்த்த லாபம் கைக்கு வரதா வாய்ப்பு இருக்கும். புதிய முதலீடுகளை வந்து தைரியமாக செய்யலாம். குடும்பத்திலையும் பார்த்தா ஒரு திருமண நிகழ்வுகள், வளைகாப்பு, புதுமனைவி இதெல்லாம் வந்து தொடங்குறதுக்கான நல்ல வாரமா இருக்கு. கணவன் மனைவியுடைய இதுவும் வந்து நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியிலும் வந்து ஒரு பெருமைப்பட்ட செய்திகள் வந்து சேரும். இந்த அடிப்படையில் பார்த்தா மிதுன ராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கு, மிருகசீரிஷம், திருவாதிரை அண்ட் புனர்பூசம். இதுல மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய அம்சம் பொருந்தியவங்க. அதனால அந்த நட்சத்திரக்காரங்களை பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து 11ல இருக்கிற லாபத்துல இருக்கிறதுனால சொந்த வீட்டின் வலிமையாக ஆட்சி பெற்று இருப்பதனால ஒரு விதமான உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தான் அது. அதனால வந்து ஒரு நீண்ட நாள் ஆசைகள் உங்களோட லட்சியங்கள்லாம் வந்து நிறைவேறதாக இருக்கும். மண்மனை வீடு பூமி இது சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து வாங்குறது விற்கிறது இந்த தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபம் கிடைப்பதாக இருக்கும். உங்க கூட பிறந்தவங்களுடைய ஆதரவு இதெல்லாம் ஏற்படுவார். உங்களுடைய பார்ட்னரும் வந்து உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருப்பார்கள். அதனால செவ்வாய்க்கிழமைன்றதுனால முருகன் வந்து உங்க இதுக்கு வந்து ஏற்படைய நட்சத்திரத்துக்கு ஏற்படைய கடவுள், அதனால வந்து முருகனை வந்து வணங்குறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரம் வந்து ராகுடைய அம்சம் பொருந்துவாங்க. அதனால பாகிஸ்தானத்துல வந்து ராகு இருக்கிறதுனால இந்த வாரம் வந்து ஒரு விதமா அதிர்ஷ்டம் தேடி வரும். வெளிநாட்டு செல்ல நினைப்பவர்களுக்கு வந்து விசா போன்ற விஷயங்கள்லாம் வந்து எளிதாக முடிவதாக இருக்கும். முயற்சி செய்தால் ஆன்மீக பெரியவர்களின் ஆசை கிடைக்கும். தந்தை வழி உறவுகளுக்கு ஒரு விதமான அனுகூலம் உண்டாகும். நீண்ட தூர பயணங்களும் வந்து உங்களுக்கு லாபம் ஏற்படுவதாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து துர்கை அம்மன் வந்து ராகு காலத்துல விளக்கேற்றி வழிபடுவது உங்களுக்கான தடைகளை வந்து அது விளக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா புனர்பூசம் 1, 2, 3 பாதம் இருக்கு. அந்த 3 புனர்பூச நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா குரு பகவானே வந்து அம்சம் பொருந்துகிறதுனால குரு வந்து 2ஆம் வீட்டுல உச்சமா இருக்கிறதுனால இந்த வாரம் அந்த 2 நட்சத்திரக்காரன்னு நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அதனால உங்க பேச்சாற்றல அறிவுத்திறமை இதெல்லாம் பெரிய மனிதர்களின் நட்பை வந்து பெறுவீர்கள். பொருளாதார ரீதியா பார்த்தா நீங்க தொட்டதெல்லாம் வந்து பொன்னாகும் காலமாக இருக்கும். இது குடும்பத்திலையும் உங்க கை வந்து ஓங்கி இருக்கும், மன மகிழ்ச்சியும் வந்து நிலைத்திருக்கும். நீங்க முக்கியமா வணங்கிய தெய்வம் வந்து வியாழக்கிழமைனா தட்சிணாமூர்த்தி தான், குரு பகவானை தான் நீங்க வணங்க வேண்டும். குரு பகவான் வந்து மஞ்சள் நிற மாலை சாற்றி கொண்டக்கடலை சாற்றி வணங்குவது மேலும் சிறப்பாக்க உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 3, 5, 9. வார அதிர்ஷ்ட திசை வந்து வடக்கு கிழக்கு. வார அதிர்ஷ்ட நிறம் பார்த்தா பச்சை மஞ்சள் மற்றும் ஒரு இதை குங்கும சிவப்பு, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். பரிகாரம் பாத்தீங்கன்னா புதன்கிழமைனா பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து வழிபாடலாம். அதனால புதனின் வந்து பலத்தை கூட்டுவதா இருக்கும். அந்த புத ஆதித்ய யோகத்துக்கு முழுமையான பலன் உங்களுக்கு கிடைப்பதா இருக்கும். தினமும் வந்து காலையில வந்து சூரிய நமஸ்காரம் பண்றது, அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கு, அதை வந்து கேட்கலாம், இல்லைன்னா நீங்க பாராயணம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இந்த கிரகண தோஷம் இதெல்லாம் இது பண்ணி இந்த வாரத்துக்கு சிறப்பான முன்னேற்றம் காணும் வாரமாக அமைத்து கொடுக்கும். அதனால் மிதுன ராசிக்காரர் தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலியில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் நட்பு வட்டத்திலும் உறவு வட்டத்திலும் வாட்ஸ்அப் குரூப்லையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் இந்த சேனலுக்கு மிகப்பெரிய பலம். அதனால இக்காணொலி வந்து நட்போடு வரது பகிர்ந்து கொள்ள. 2வது மீண்டும் தேவையா இருந்தால் மறுபடியும் ஒரு முறை கேளுங்க. ஏதோ சொல்லப்பட்ட விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை இருக்கு. அதனால வந்து தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.